வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மண்டே நிஃப்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நிஃப்டி வந்து 24,852 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை பார்த்திங்கன்னா 25,167. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கீழே வந்துச்சு. 24,801 அப்படிங்கிற லோ வந்து வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.25% வந்து நிஃப்டி வந்து கீழே வந்துருக்குது. ஓகேயா? இப்போது நிஃப்டி மண்டே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு க்ளோஸ் ஆன குளோபல் மார்க்கெட்லாம் வந்துட்டு கீழே வந்திருக்கு. நல்லாவே கொஞ்சம் ஃபால் ஆகிருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,773 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, கிஃப்ட் நிஃப்டியோட நம்ம நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகும். 100 பாயிண்ட் கீழே தான் ட்ரேட் ஆகும் நம்ம நிஃப்டி 50. ஓகேயா? அப்போது நேற்றைக்கு க்ளோஸ் ஆன கிஃப்ட் நிஃப்டியை விட கீழே தான் வந்துட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மண்டே என்ன வேணுமாலும் நடக்கலாம். மண்டே சப்போஸ் கிஃப்ட் நிஃப்டி மேலே போணுச்சுன்னா நம்ம நிஃப்டியும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஆனால் இப்போ குளோபல் மார்க்கெட் எல்லாம் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறனால மண்டே வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாம். ஓகேயா? கேப் டவுன் ஆணுச்சுன்னா 24,650 இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 24,650 வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இதையும் 24,650 உடச்சிருச்சு அப்படின்னா 24,450 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேயா? சப்போஸ் மண்டே மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா 25,000. ஓகேங்களா? 25,000 கட் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் 25,200 வரைக்குமே வந்து நிஃப்டி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மண்டே வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் கீழே வந்திருக்கிறனால நிஃப்டி வந்து கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கீழே வந்து 24,650 சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஓகேயா? அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 50,576 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, எதுலேருந்து கீழே வந்திருக்கு அப்படின்னா 51,374 கீழே வந்திருக்கு. 50,460 வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கு பேங்க் நிஃப்டி. ஓகேயா? 50,576 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகே, சப்போஸ் மண்டே வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 50,350 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு 50,000 சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் மேலே போணுச்சு அப்படின்னா 51,000 வந்து கட் பண்ணணும். கட் பண்ணாலும் பெருசாக மேலே போக வாய்ப்பு இல்லை. 51,100 வரைக்கும் தான் பேங்க் நிஃப்டி போக வாய்ப்பு இருக்குது. 51,100 கட் பண்ணும் பொழுது தான் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.